அரசாங்கத்திற்கு எதிராக மேடையில் பேசப்பட்ட பேச்சுக்காக ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்ய சட்டத்தில் உள்ள அனைத்து சாத்தியமான பிரிவுகளும் கீழே வரிசையாக தொகுக்கப்பட்டுள்ளன. பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS பிரிவுகள். பிரிவு 152 அரசிற்கு எதிரான இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டு பாதிப்பு. மேடை பேச்சின் மூலம் அரசிற்கு எதிராக வன்முறையை தூண்டுதல், வெறுப்பை உருவாக்குதல் அல்லது நாட்டின் மாநிலத்தின் அமைதியை குலைக்கும் வகையில் பேசுதல். பிரிவு 196 குழுக்களிடையே பகைமையை வளர்த்தல். அரசை பற்றி பேசுவதன் மூலம் பொதுமக்களிடையே அல்லது வெவ்வேறு பிரிவினரிடையே மோதலையும் பகைமையையும் தூண்டும் வகையில் பேசுதல். பிரிவு 197 தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரான குற்றச்சாட்டுகள். அரசாங்கத்தின் மீது பொதுவெளியில் அவதூறான குற்றச்சாட்டுகளை சுமத்தி மக்கள் மத்தியில் அதிருப்தியையும் கலகத்தையும் ஏற்படுத்த முயலுதல். பிரிவு 353 பொதுமக்களிடையே கலகத்தை தூண்டும் வதந்தி கருத்து. மேடையில் பேசும் கருத்து பொதுமக்களிடையே அச்சத்தையோ கலகத்தையோ அல்லது அரசு ஊழியர்களை தங்களது கடமையை செய்யவிடாமல் தடுக்கும் உணர்வையோ தூண்டுவதாக இருந்தால். பிரிவு 356 அவதூறு வழக்கு கிரிமினல் டெஃபமேஷன். மேடையில் அரசையோ அல்லது அரசை நடத்தும் நிர்வாகிகளையோ தவறான வார்த்தைகளால் விமர்சித்து அவர்களின் புகழுக்கு களங்கம் விளைவித்தல். பிரிவு 223 அரசு ஊழியரின் உத்தரவை மீறுதல். காவல்துறையின் மேடை பேச்சுக்கான அனுமதியை நிபந்தனைகளை மீறி பேசுதல் அல்லது 144 தடை உத்தரவு இருக்கும்போது பேசுதல். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 IT ஆக்ட். மேடை பேச்சு நேரலையாகவோ லைவ் ஸ்ட்ரீம் அல்லது வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு இணையத்தில் பதிவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரிவுகள் சேர்க்கப்படும். பிரிவு 66D இணைய வழி ஆள்மாறாட்டம் ஏமாற்றுதல். தவறான தகவல்களை இணையம் மூலம் பரப்பி பொதுமக்களை திசைதிருப்புதல். பிரிவு 67 அமைதியை குலைக்கும் செய்திகளை பரப்புதல். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் மேடை பேச்சு வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்புதல். தமிழ்நாடு பொது சொத்து சேத தடுப்பு சட்டம் TNPPDL ஆக்ட். பிரிவு 3 பொது சொத்துக்களை சேதப்படுத்த தூண்டுதல். மேடை பேச்சின் விளைவாக தூண்டப்பட்டு ஆதரவாளர்களோ அல்லது பொதுமக்களோ அரசு பேருந்துகள் அல்லது பொது சொத்துக்களை சேதப்படுத்தினால் பேச்சாளர் மீதும் இந்த பிரிவு பாயும். ஒருவர் பொதுமேடையில் அரசை பலவீனமான ஆட்சி என்று விமர்சித்து பேசியுள்ளார் என்ற அடிப்படையில் அவர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்படும் போது அல்லது வழக்கு தர்ஜ் செய்யும் போது பயன்படுத்தப்படக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் கீழே தொடர்ச்சியான எண்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 351 2 குற்றவியல் மிரட்டல் கிரிமினல் இன்டிமிடேஷன். அரசை பலவீனமான ஆட்சி என்று கூறுவதன் மூலம் அரசு அமைப்புகளையோ அல்லது அரசு பொறுப்பில் உள்ளவர்களையோ அச்சுறுத்தும் நோக்கில் அல்லது அவர்களின் செயல்பாட்டை முடக்கும் நோக்கில் பேசியதாக புகார் அளித்தால் இந்த பிரிவு சேர்க்கப்படலாம். பிரிவு 191 2 190 சட்டவிரோத கூடல் மற்றும் கலகம் தூண்டுதல் அன்லாஃபல் அசெம்பிளி மற்றும் ராயடிங். மேடையில் பலரின் முன்னிலையில் பலவீனமான ஆட்சி என்று பேசி அங்கிருக்கும் கூட்டத்தை அரசாங்கத்திற்கு எதிராக கலகம் செய்ய அல்லது சட்டவிரோதமாக கூட தூண்டியதாக கருதப்பட்டால். பிரிவு 61 குற்றச்சதி கிரிமினல் கான்ஸ்பிரசி. அரசை பலவீனமானது என்று மக்கள் மத்தியில் சித்தரித்து அரசுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டும் நோக்கில் இந்த மேடை பேச்சு திட்டமிட்டு பேசப்பட்டது என்று குற்றம் சாட்டப்பட்டால். தமிழ்நாடு காவல்துறை சட்டம் சென்னை சிட்டி போலீஸ் ஆக்ட் TN டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட். பிரிவு 71 பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல். பொதுவெளியில் மேடையில் அரசுக்கு எதிராக மக்களை தூண்டும் வகையிலோ அல்லது அமைதியை கெடுக்கும் வகையிலோ உறக்க பேசுதல் மற்றும் வெறுப்பை உமிழ்தல். குற்றவியல் நடைமுறை சட்டம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா BNSS 2023. பிரிவு 126 முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் த பீஸ். தொடர்ந்து அரசை பற்றி இதுபோன்ற விமர்சனங்களை பேசி பொது அமைதியை குலைப்பவர் என கருதி அவரிடமிருந்து அமைதியை பேணுவதற்கான பிணைப்பத்திரம் பொன் பெற காவல்துறை இந்த வழக்கை பயன்படுத்தலாம். முதலமைச்சரை தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்த அமைச்சரவை அரசு பணியாளர்கள் மற்றும் ஆட்சியின் நிர்வாக அமைப்பையும் நிர்வாக திறனற்றவர் திறனற்ற ஆட்சி என்று மேடையில் தாக்கி பேசியதற்காக பதிவு செய்யப்படக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 356 2 அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு எதிரான குற்றவியல் அவதூறு கிரிமினல் டெஃபமேஷன் ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸ். முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் அவர்களின் தகுதி மற்றும் திறனை பொதுவெளியில் கொச்சைப்படுத்தி பேசியதற்காக. பிரிவு 352 பொது அமைதியை குலைக்கும் நோக்கில் வேண்டுமென்றே அவமதித்தல் அன்டென்ஷனல் இன்சல்ட் வித் intent to provoke breach of peace. முதலமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகளை தனிப்பட்ட முறையில் திறனற்றவர் என தரக்குறைவாக பேசி அரசாங்கத்தின் மீது பொதுமக்களுக்கு உள்ள நம்பிக்கையை உடைத்து அமைதியின்மையை உருவாக்க முற்படுதல். பிரிவு 721 அரசு ஊழியர் தன் கடமையை செய்வதை தடுத்தல் மிரட்டுதல் obstructing public servant in discharge of public functions. அரசு பணியாளர்களையும் அமைச்சர்களையும் திறனற்றவர்கள் என சித்தரிப்பதன் மூலம் அவர்கள் தங்களது அரசு பணிகளையும் கடமைகளையும் சுதந்திரமாக செய்வதை அச்சுறுத்துதல் அல்லது முடக்குதல். பிரிவு 192 கலகத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தூண்டுதல் wantonly giving provocation with intent to cause riot. நாட்டின் உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் முதலமைச்சரையும் நிர்வாகத்தையும் கடுமையாக தாக்கி பேசுவதன் மூலம் ஆதரவாளர்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ இடையே வன்முறையோ கலகத்தையோ தூண்ட முயலுதல். குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 சிறப்பு அவதூறு வழக்கு செயல்முறை. பிரிவு 222 முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான அரசு அவதூறு வழக்கு prosecution for defamation of high dignitaries. முதலமைச்சர் அமைச்சர்கள் அல்லது பொது ஊழியர்கள் தங்களது அரசு பணியை செய்யும்போது அவர்களை தனிப்பட்ட முறையில் அவதூறாக பேசினால் அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் நேரடியாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர ஸ்டேட் நாமினேட்டட் கிரிமினல் டெஃபமேஷன் சட்டத்தில் சிறப்பு அதிகாரம் உள்ளது. முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் தம்மி முதலமைச்சர் என மேடையில் ஏளனமாகவும் சிறுமைப்படுத்தும் நோக்கிலும் பேசியதற்காக பதிவு செய்யப்படக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 79 பெண் ஆண் உட்பட ஒரு நபரின் கண்ணியத்தை குறைத்து மதிப்பிடுதல் வசைபாடுதல் வார்ட் ஜெஸ்டர் ஆக்ட் intended to insult modesty or dignity. அரசியலமைப்பு பதிவு பெற்ற முதலமைச்சர் என்ற பதவியையும் அந்த நபரின் கண்ணியத்தையும் பொதுமேடையில் டம்மி என்ற வார்த்தையால் பகிரங்கமாக ஏளனம் செய்து வசைபாடியதற்காக. பிரிவு 353 1 B அரசு அமைப்பின் மீது மக்கள் வைத்துள்ள மதிப்பை சீர்குலைக்கும் தவறான கூற்று ஸ்டேட்மெண்ட்ஸ் conducive to public mischief. முதலமைச்சரை டம்மி என கூறி அவர் சுயாதீனமாக செயல்படவில்லை என்ற தோற்றத்தை உருவாக்கி அரசமைப்பின் மீதும் மாநில தலைமை நிர்வாகத்தின் மீதும் மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையையும் மரியாதையையும் குலைக்கும் எழுதல். பிரிவு 198 அரசு பதவிகளையும் அமைப்புகளையும் சட்டவிரோதமாக கொச்சைப்படுத்துதல். முதலமைச்சர் என்ற உயர்ந்த பாரன் அமைப்பை ஏளனம் செய்வதன் மூலம் அரசாங்கத்தின் அதிகாரத்தை குறைத்து மதிப்பிட்டு மக்கள் மத்தியில் சட்ட மறுப்பை உருவாக்க தூண்டுதல். குற்றவியல் சட்டங்கள் மற்றும் சிறப்பு சட்டங்கள் ஸ்பெஷல் ஆக்ட்ஸ். பிரிவு 504 பழைய IPC 504 புதிய BNS வடிவம் அமைதியை குலைக்கும் நோக்கில் வேண்டுமென்றே ஏளனம் செய்தல். முதலமைச்சரை டம்மி என கூறி அவரது ஆதரவாளர்களையோ அல்லது பொதுமக்களையோ கோபமடைய செய்து அதன் மூலம் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை தூண்டுதல்.
பிரிவு 3(1)(u)(3)(1)(v)(SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். குறிப்பு: முதலமைச்சரோ அல்லது விமர்சிக்கப்படும் நதியோ SC/ST பிரிவைச் சேர்ந்தவராக இருக்கும் பட்சத்தில் மட்டும் மேடையில் தம்பி என கூறி அவரது சமூக பின்னணியை சுட்டிக்காட்டியோ அல்லது மறைமுகமாக குறிப்பிட்டோ அவமதித்திருந்தால் இந்த சட்டத்தின் கீழ் ஜாமீனில் வர முடியாத வழக்காக பாயும். முதலமைச்சரை மேடையில் ரீல் விடு ரகசியம், பொய் சொல்பவர், ஏமாற்றுபவர் என்ற தொனியில் என்று ஏளனம் செய்து பேசியதற்காக பதிவு செய்யப்படக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சன்ஹிதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 353(2) வதந்தி மற்றும் தவறான பிரச்சாரம் மூலம் பொதுமக்களை திசை திருப்புதல். பப்ளிக் மிஸ்டர் பை ஸ்ப்ரெடிங் ஃபால்ஸ் கிளைம்ஸ். முதலமைச்சர் மக்களிடம் பொய் கூறுகிறார், ரீல் விடுகிறார் என பொதுமேடையில் ஆதாரமின்றி பிரச்சாரம் செய்து அரசு அறிவிக்கும் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சீர்குலைக்கும் எழுதல். பிரிவு 356(3) பொதுவெளியில் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் அவதூறு அச்சிடுதல், பேசுதல். முதலமைச்சர் என்ற பொறுப்பில் உள்ளவரை உயர் என சித்தரித்து அவரது யோக்கியதையை பொதுமக்கள் மத்தியில் தரக்குறைவாக காட்டி நற்பெயரை கெடுத்தல். பிரிவு 351(3) அச்சுறுத்தல் மற்றும் அபாண்டமான குற்றச்சாட்டு சுமத்துதல். முதலமைச்சரின் செயல்பாடுகளை ரீல் என வகைப்படுத்தி அரசு எந்திரத்தின் வெளிப்படைத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி நிர்வாகத்தை செயல்பட விடாமல் முடக்க பார்த்தல். தமிழ்நாடு காவல்துறை சட்டம், புலிஸ் ஆக்ட் மற்றும் சிட்டி புலிஸ் ரூல்ஸ். பிரிவு 49(a) பொதுக்கூட்டத்தில் முறையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துதல், அன்டிசென்ட் லாங்குவேஜ் இன் பப்ளிக் மீட்டிங்ஸ். மேடை நாகரிகமின்றி மாநில தலைவரை நோக்கி ரீல் விடுகிறார் போன்ற தரக்குறைவான கிண்டலான சொற்களை பயன்படுத்தி பொதுமக்களிடையே சலசலப்பை உருவாக்குதல். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 IT ஆக்ட். இந்த ரீல் விடு ரகசியம் பேச்சு வீடியோவாக சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டால் பிரிவு 66(e) பழைய சட்டம் சுட்டிக்காட்டப்பட்டு தவறான தகவல்களுக்காக பயன்படுத்தப்படும் நடைமுறை. பிரிவு 67(e) மின்னணு முறையில் ஒருவரின் புகழை கெடுக்கும் வகையில் பொய்யான தகவல்களையோ அல்லது அவதூறான வீடியோக்களையோ பதிவேற்றம் செய்து பரப்புதல். நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்து திருடன் என்றும் திருடனைப் போல் ஓடுகிறார் என்றும் பொதுமேடையில் பகிரங்கமாக முத்திரை குத்தி பேசியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சன்ஹிதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 356 குற்றவியல் அவதூறு, கிரிமினல் டெஃபமேஷன். அமைச்சராக பதவியில் இருக்கும் ஒருவரை பார்த்து நேரடியாக திருடன் என்று குற்றம் சாட்டுவது அவரது தனிப்பட்ட நற்பெயருக்கும் வகிக்கும் அரசு பதவிக்கும் மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்துவதாகும். இதற்காக மிக தீவிரமான அவதூறு வழக்கு தொடரலாம். பிரிவு 351(2) மற்றும் 351(3) கிரிமினல் மிரட்டல், அவதூறான குற்றச்சாட்டு, கிரிமினல் இன்டிமிடேஷன் மற்றும் ஃபால்ஸ் அக்யூசேஷன். பொதுவெளியில் ஒருவரை திருடன் என தீர்ப்பளிக்கும் வகையில் பேசி அவரை தரக்குறைவாகவும் குற்றவாளியைப் போலவும் சித்தரித்து அச்சுறுத்தும் வகையில் கருத்து தெரிவித்தல். பிரிவு 192 கீழ் 196 வன்முறையை தூண்டுதல் மற்றும் பொது அமைதியை குலைத்தல். அமைச்சரை திருடன் என்று கூறி திருடனைப் போல் ஓடுகிறார் என வசைபாடுவதன் மூலம் கூட்டத்தில் இருக்கும் பொதுமக்களை கோபப்படுத்தியும் வன்முறைக்கு தூண்டும் விதமாகவும் செயல்படுதல். பிரிவு 221 அரசு ஊழியரை தன் கடமையை செய்ய விடாமல் தடுத்தல், அவமதித்தல். அமைச்சகம் மற்றும் அரசு பணிகளை மேற்கொண்டு வரும் ஒரு மக்கள் பிரதிநிதியை திருடன் என கூறி அவமதிப்பதன் மூலம் அவர் தன் அதிகாரப்பூர்வ கடமைகளை செய்வதை தடுத்து பொதுமக்களிடம் அவர் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்துதல். குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023. பிரிவு அமைச்சர்கள் மீதான அவதூறுக்கான சிறப்பு நீதிமன்ற நடவடிக்கை. ஒரு அமைச்சர் தன் அலுவல் ரீதியான பணிகளை செய்து வரும் வேளையில் அவரை அவதூறாக பேசியதற்காக மாநில அரசின் அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் மூலமாக நேரடியாக நீதிமன்றத்தில் கிரிமினல் அவதூறு வழக்கு தாக்கல் செய்ய வழிவகை செய்கிறது. வேளாண்துறை அமைச்சரின் மத நம்பிக்கையை அல்லது மத வழிபாட்டை கேலி செய்து பொதுமேடையில் பேசியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் தீவிரமான சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சன்ஹிதா 2023 BNS மத உணர்வுகளை புண்படுத்துவதற்கான பிரிவுகள். பிரிவு 299 மத உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே செயல்படுதல், deliberate and malicious acts intended to outrage religious feelings. அமைச்சரின் மத நம்பிக்கையை, வழிபாட்டு முறைகளை அல்லது மத சின்னங்களை கேலி செய்து மத உணர்வுகளை திட்டமிட்டு புண்படுத்தும் நோக்கில் பேசியதற்காக ஜாமீனில் வர முடியாத தீவிரமான பிரிவு. பிரிவு 302 மத உணர்வுகளை காயப்படுத்தும் நோக்கில் சொற்களை பேசுதல், uttering words with deliberate intent to wound religious feelings. பொதுமேடையில் ஒருவரின் மத நம்பிக்கையை இலக்கு வைத்து அவரையும் அவரை சார்ந்த மத பிரிவினரையும் காயப்படுத்தும் வகையில் வார்த்தைகளை பயன்படுத்தியதற்காக. பிரிவு 196(1)(e) மதத்தின் அடிப்படையில் பகைமையை வளர்த்தல், promoting enmity between different groups on grounds of religion. அமைச்சரின் மத நம்பிக்கையை கேலி செய்வதன் மூலம் வெவ்வேறு மத பிரிவினரிடையே அல்லது மக்களிடையே வெறுப்பையும் பகைமையையும் அமைதியின்மையையும் தூண்டும் எழுதல். பிரிவு 197(1)(c) மத நம்பிக்கையின் மீது வெறுப்பை தூண்டி தேசிய ஒருமைப்பாட்டிற்கு பங்கம் விளைவித்தல். ஒரு மக்கள் பிரதிநிதியின் மத நம்பிக்கையை இழுத்து பேசி மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் பொதுவெளியில் வெறுப்பு பேச்சை ஹேட் ஸ்பீச் முன்னெடுத்தல். உச்சநீதிமன்ற வழிமுறைகள் மற்றும் சிறப்பு சட்டங்கள் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் ஆன் ஹேட் ஸ்பீச். வெறுப்பு பேச்சுக்கான உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் டாசினெஸ் புனல்ல அஸ்வனி குமார் உபாத்யாய் கேஸ் கைட்லைன்ஸ். மத ரீதியான நம்பிக்கைகளை கேலி செய்து பேசுவது வெறுப்பு பேச்சு ஹேட் ஸ்பீச் வரம்பிற்குள் வருவதால் புகாருக்கு காத்திராமல் காவல்துறையே தானாக முன்வந்து சோ மோடு ஃபார் வழக்கு பதிவு செய்ய உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு உள்ளது. அமைச்சரை பார்த்து திருட்டு லாட்டரியும் விக்கிற அமைச்சர் என பகிரங்கமாக குற்றம் சாட்டி மேடையில் பேசியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சன்ஹிதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 356(2) ஆதாரமற்ற சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி அவதூறு பரப்புதல். சட்டவிரோதமான திருட்டு லாட்டரி விற்பனையில் அமைச்சர் ஈடுபடுகிறார் என எவ்வித ஆதாரமுமின்றி பொதுமேடையில் பேசி அவரது கண்ணியத்திற்கும் அமைச்சர் என்ற அரசமைப்பு பதவிக்கும் பெரும் களங்கம் விளைவித்தல். பிரிவு 353(1)(c) அரசு அமைப்பின் மீது சட்டவிரோத முத்திரை குத்தி பொதுமக்களிடையே அமைதியின்மையை உருவாக்குதல். அரசாங்கத்தின் அங்கமாக இருக்கும் ஒரு அமைச்சர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக பேசி மக்கள் மத்தியில் அரசு நிர்வாகத்தின் மீது அவநம்பிக்கையையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துதல். பிரிவு 351(3) கிரிமினல் மிரட்டல் மற்றும் பொய்யான பழி சுமத்துதல். ஒரு மக்கள் பிரதிநிதியை சட்டவிரோத தொழில் செய்பவராக சித்தரித்து அவரை பொதுவெளியில் குற்றவாளியாக காண்பிக்க முயற்சித்தல். தமிழ்நாடு சூதாட்ட மற்றும் லாட்டரி தடை சட்டங்கள் TN Gaming and Prohibition of Online Gambling Lottery Regulation Acts. தமிழ்நாடு லாட்டரி தடை சட்டம் 2003, தமிழ்நாடு பன்முன் லோட்டரிஸ் ஆக்ட் 2003 தவறான குற்றச்சாட்டு, வதந்தி பரப்புதல். தமிழ்நாட்டில் லாட்டரி விற்பனை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் திருட்டு லாட்டரி விற்கிறார் என கூறி தடை செய்யப்பட்ட ஒரு சட்டவிரோத செயல் மாநிலத்தில் நடைபெறுவது போன்ற பொய்யான தகவலை பரப்புதல். குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023.
பிரிவு அமைச்சரின் மீதான குற்றவியல் அவதூறு ஸ்பெஷல் ப்ரோசிக்யூஷன் ஃபார் டெஃபமேஷன். அமைச்சர் மீது சட்டவிரோத லாட்டரி வியாபாரம் செய்வதாக அபாண்டமாக பழி சுமத்தியதற்காக மாநில அரசு வழக்கறிஞர் மூலம் சீதை கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர வழிவகை செய்கிறது. அமைச்சர்களை பார்த்து திருட்டு விசிறி விக்கிற அமைச்சர் என பகிரங்கமாக குற்றம் சாட்டி மேடையில் பேசியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 356 அமைச்சர்கள் மீதான கிரிமினல் அவதூறு வழக்கு. அமைச்சர்கள் சட்டவிரோத பொருட்களான திருட்டு விசிடி, பைரடட் சிடிஸ், டிவிடிஸ் விற்பனை செய்கிறார்கள் என எந்தவித ஆதாரமும் இன்றி பொதுமேடையில் பேசி அவர்களின் நற்பெயருக்கும் அமைச்சர் என்ற பொறுப்பிற்கும் பெரும் களங்கத்தை ஏற்படுத்தியதற்காக. பிரிவு 353 மற்றும் சி பொதுமக்களிடையே தவறான எண்ணத்தையும் கலகத்தையும் தூண்டுதல். சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அமைச்சர்களே காப்புரிமை சட்டத்திற்கு எதிராக திருட்டு விசிடி விற்கிறார்கள் என பொய்யான தகவலை பரப்பி அரசு மற்றும் அமைச்சர்கள் மீது மக்கள் கொண்டுள்ள மரியாதையை கெடுக்க முயலுதல். பிரிவு 351 பொய்யான குற்றச்சாட்டு மூலம் அச்சுறுத்துதல். மக்கள் பிரதிநிதிகளை குற்றவியல் சட்டப்படி தண்டனைக்குரிய தொழில் செய்பவர்களாக சித்தரித்து அவதூறு பரப்பி அவர்களை பொதுவெளியில் கொச்சைப்படுத்துதல். பதிப்புரிமை சட்டம் காபிரைட் ஆக்ட் 1957 மற்றும் தமிழ்நாடு திரைப்பட காப்புரிமை தடுப்பு சட்டங்கள். பதிப்புரிமை சட்டம் 1957 காபிரைட் ஆக்ட் பிரிவு 51 மற்றும் 63 சார்ந்து தவறான பிரச்சாரம் செய்தல். தமிழ்நாட்டில் திருட்டு விசிடி தயாரித்தல் மற்றும் விற்றல் காப்புரிமை சட்டப்படி சிறை தண்டனைக்குரிய குற்றமாகும். அப்படிப்பட்ட குற்றத்தை செய்யும் சட்டவிரோதிகளாக அமைச்சர்களை ஆதாரமின்றி சித்தரித்து பேசியதற்காக. தமிழ்நாடு குண்டாஸ் சட்டம் TN குண்டாஸ் ஆக்ட் வீடியோ பைரட் சட்டம் சார்ந்த தவறான வதந்தி. வீடியோ திருட்டில் ஈடுபடுபவர்கள் மீது குண்டாஸ் சட்டம் வரை பாய வழிவகை உள்ள நிலையில் அமைச்சர்கள் மீது இத்தகைய கடுமையான குற்றத்தை சுமத்தி அரசு நிர்வாகத்தை கொச்சைப்படுத்தியதற்காக. குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு அரசு வழக்கறிஞர் மூலம் அவதூறு வழக்கு. அமைச்சர்கள் மீது திருட்டு விசிடி விற்றதாக அபாண்டமாக பழி சுமத்தியதற்காக மாநில அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் மூலமாக நேரடியாக நீதிமன்றத்தில் கிரிமினல் அவதூறு வழக்கு தாக்கல் செய்தல். அமைச்சர்களை பார்த்து டாக்லர் டிக்கெட் விற்கிற அமைச்சர், கருப்பு சந்தையில் சினிமா டிக்கெட் அல்லது அனுமதி சீட்டு விற்பனை செய்பவர் என பகிரங்கமாக குற்றம் சாட்டி மேடையில் பேசியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 356 அமைச்சர்கள் மீதான கிரிமினல் அவதூறு வழக்கு கிரிமினல் டெஃபமேஷன். அமைச்சர்கள் கருப்பு சந்தையில் டிக்கெட் விற்கும் சிறிய அளவிலான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என எவ்வித ஆதாரமும் இன்றி பொதுமேடையில் பேசி அவர்களின் நற்பெயருக்கும் வகிக்கும் பொறுப்பிற்கும் மிகப்பெரிய களங்கத்தை விளைவித்ததற்காக. பிரிவு 353 மற்றும் சி பொதுமக்களிடையே தவறான எண்ணத்தையும் அரசு மீது அவநம்பிக்கையையும் தூண்டுதல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசாடும் அமைச்சர்கள் மீது கீழ்த்தரமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அரசு நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு உள்ள நற்பெயரை குலைத்து கலகத்தை உண்டாக்க முயலுதல். பிரிவு 351 மற்றும் 3 பொய்யான குற்றச்சாட்டு மூலம் அவமதித்தல் மற்றும் அச்சுறுத்துதல். அமைச்சர்களை சட்டவிரோத பிசினஸ் செய்பவர்களாக சித்தரித்து அவர்களை பொதுவெளியில் கேலிக்குள்ளாக்கி அவமதித்தல். பொழுதுபோக்கு வரி சட்டம் மற்றும் சினிமா ஒழுங்குமுறை சட்டங்கள் என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் மற்றும் சினிமா ரெகுலேஷன் ஆக்ட்ஸ். சினிமா அனுமதி சீட்டு கருப்பு சந்தை விற்பனை தடை சட்டங்கள் பிளாக் மார்க்கெட்டிங் ஆஃப் டிக்கெட்ஸ் தியேட்டர்கள் ரெகுலேஷன்ஸ். பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய சினிமா டிக்கெட்டுகளை கருப்பு சந்தையில் பிளாக் விக்கிடும் சட்டவிரோத செயலில் அமைச்சர்கள் ஈடுபடுவதாக பொய்யான மற்றும் ஆதாரமற்ற தகவலை பொதுவெளியில் பரப்பியதற்காக. குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு அரசு வழக்கறிஞர் மூலம் அவதூறு வழக்கு தொடர்தல். அமைச்சர்கள் மீது கருப்பு சந்தையில் டிக்கெட் விற்றதாக பழி சுமத்தியதற்காக மாநில அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் மூலமாக நேரடியாக நீதிமன்றத்தில் கிரிமினல் அவதூறு வழக்கு தாக்கல் செய்தல். அமைச்சர்களை பார்த்து உறுப்புக்கட்டையோட சுத்துற அமைச்சர், வன்முறையில் ஈடுபட அல்லது மிரட்ட உறுப்புக்கட்டையுடன் திரிபவர் என பகிரங்கமாக மேடையில் பேசியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 351 மற்றும் 3 குற்றவியல் மிரட்டல் மற்றும் வன்முறைக்கு தூண்டுதல் கிரிமினல் இன்டிமிடேஷன் மற்றும் த்ரெட் ஆஃப் வயலன்ஸ். அமைச்சர்கள் கைகளில் உருட்டுக்கட்டையுடன் வன்முறையில் ஈடுபட சுட்டுகிறார்கள் என கூறி பொதுமக்களையும் எதிர்த்தரப்பினரையும் அச்சுறுத்தும் வகையிலும் வன்முறையை தூண்டும் வகையிலும் அவதூறாக பேசுதல். பிரிவு 191 வன்முறை மற்றும் கலகம் செய்ய தூண்டுதல் ராயடிங் மற்றும் ஒண்டன்லி கிவிங் ப்ரொவகேஷன். பொதுவெளியில் அமைச்சர்களை வன்முறையாளர்கள் போல சித்தரித்து பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் மோதல்களையும் கலவரங்களையும் உருவாக்க முயலுதல். பிரிவு 356 அமைச்சர்கள் மீதான கிரிமினல் அவதூறு வழக்கு கிரிமினல் டெஃபமேஷன். அரசாங்க பொறுப்பில் உள்ளவர்களை குண்டர்களை போல உருட்டுக்கட்டையுடன் சுட்டுபவர்கள் என தரக்குறைவாக பேசி அவர்களின் நற்பெயரை கெடுத்தல். பிரிவு 353 பொது அமைதியை குறைக்கும் வகையில் அச்சுறுத்தலான வதந்திகளை பரப்புதல். அமைதியான சூழலில் வன்முறை ஆயுதங்களுடன் அமைச்சர்கள் சுற்றுவதாக போய் கூறி பொதுமக்களிடையே பீதியை கிளப்புதல். குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு அரசு ஊழியர்கள் மற்றும் அமைச்சர்கள் மீதான அவதூறு நடவடிக்கை. அமைச்சர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அச்சுறுத்தல் மற்றும் வன்முறை சாயம் பூசி பேசியதற்காக மாநில அரசு வழக்கறிஞர் மூலமாக நேரடியாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்தல். முதலமைச்சரை தனிப்பட்ட முறையிலும் அவசியமான நிர்வாக அமைப்பையும் கேடுகட்ட முதலமைச்சர் மற்றும் கேடுகட்ட ஆட்சி என பகிரங்கமாக அசிங்கப்படுத்தி வசைபாடி பேசியதற்காக அவர் மீது பதிவு செய்யப்படக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 352 பொது அமைதியை குலைக்கும் நோக்கில் கடுமையாக வசைபாடுதல் அவமதித்தல் அன்டென்ஷனல் இன்சல்ட் டு ப்ரொவோக் பிரீச் ஆஃப் பீஸ். மாநிலத்தின் முதலமைச்சரையும் ஆட்சியையும் கேடுகட்ட என்ற கொச்சையான வார்த்தையால் ஏளனம் செய்து அவரது ஆதரவாளர்களையோ அல்லது பொதுமக்களையோ கோபமுற செய்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை உருவாக்க முற்படுதல். பிரிவு 356 முதலமைச்சர் மற்றும் அரசமைப்பின் மீதான கிரிமினல் அவதூறு டெஃபமேஷன் ஆஃப் ஹை அத்தாரிட்டிஸ். மாநிலத்தின் உயர்ந்த சட்டப்பூர்வ பதவியில் இருக்கும் முதலமைச்சரின் நற்பெயருக்கும் ஆட்சிக்கட்டிலின் கண்ணியத்திற்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கேடுகட்டவர் என பகிரங்கமாக வசைபாடியதற்காக. பிரிவு 353 மற்றும் சி அரசு மற்றும் முதலமைச்சருக்கு எதிராக பொதுமக்களிடையே கலகத்தை தூண்டுதல் பப்ளிக் மிஸ்டர். அரசாங்கத்தையும் முதலமைச்சரையும் கேடுகட்ட ஆட்சி என சித்தரித்து அரசுக்கு எதிராக பொதுமக்கள் மத்தியில் வெறுப்பையும் அரசமைப்பை மதிக்காத சட்டமறுப்பு எண்ணத்தையும் உருவாக்க முயற்சித்தல். பிரிவு 152 அரசுக்கு எதிரான வெறுப்பை உமிழ்தல் ஆக்ட் அண்டேஞ்சரிங் சாவரன்டி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. கேடுகட்ட ஆட்சி என கூறி அரசை முற்றிலும் சீர்குலைக்கும் நோக்கில் மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை தீவிரமாக தூண்டிவிடுதல்.
தமிழ்நாடு காவல்துறை சட்டம் டிஎன் போலீஸ் ஆக்ட் பிரிவு 71(16) பொது இடத்தில் அருவருப்பான வசைபாடும் சொற்களை பயன்படுத்துதல் யூசிங் அபியூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இன் பப்ளிக். பொதுமேடையில் அல்லது பொதுமக்களுக்கு முன்னிலையில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நோக்கி கேடுகெட்டவர் போன்ற நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அவமதித்தல். குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு அரசு அவதூறு வழக்கு நடவடிக்கை பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் டெஃபமேஷன் கம்ப்ளைண்ட். முதலமைச்சர் மற்றும் அவரது ஆட்சியின் மீது அபாண்டமாக கேடுகெட்ட ஆட்சி என வசைபாடியதற்காக மாநில அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் மூலமாக நேரடியாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செஷன்ஸ் கோர்ட் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்தல். அமைச்சரை பார்த்து போதைப்பொருள் அமைச்சர் போதைப்பொருள் கடத்தல் அல்லது பயன்பாட்டை ஆதரிப்பவர் அதில் தொடர்புடையவர் என பகிரங்கமாக மேடையில் பேசியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 356(2) அமைச்சர்கள் மீதான கிரிமினல் அவதூறு வழக்கு கிரிமினல் டெஃபமேஷன். போதைப்பொருள் கடத்தல் அல்லது புழக்கத்தில் தொடர்புடையவர் என ஒரு அமைச்சரை பார்த்து எவ்வித ஆதாரமும் இன்றி பொதுவெளியில் குற்றஞ்சாட்டி அவரது நற்பெயருக்கும் அமைச்சர் பதவிக்கும் மிகப்பெரிய களங்கத்தை விளைவித்தல். பிரிவு 353(1) சட்டவிரோத செயல்களுடன் இணைத்து பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்துதல். சமூகத்திற்கு மிகப்பெரிய கேடான போதைப்பொருள் விவகாரத்தில் அரசாங்கத்தின் ஒரு அமைச்சர் நேரடியாக ஈடுபட்டுள்ளார் என பொய்யான தகவலை பரப்பி அரசு நிர்வாகத்தின் மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைக்கும் முயலுதல். பிரிவு 351(3) கிரிமினல் மிரட்டல் மற்றும் கடுமையான பொய்யான பழி சுமத்துதல். கடுமையான குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட ஒருவரைப் போல அமைச்சரை சித்தரித்து அவரை சட்டவிரோத குற்றவாளியாக பொதுமக்களிடம் கட்டியமைக்க முயற்சித்தல். போதைப்பொருள் தடுப்புச் சட்டங்கள் NDPS ஆக்ட் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட். போதைப்பொருள் மற்றும் மனமயக்க பொருட்கள் சட்டம் 1985 NDPS ஆக்ட் குற்றச்சாட்டு மற்றும் வதந்தி பரப்புதல். போதைப்பொருள் கடத்தல் சட்டப்படி மிக கடுமையான ஜாமீனில் வர முடியாத குற்றமாகும். அவ்வாறான சட்டவிரோத செயலில் அமைச்சர் ஈடுபடுவதாக பொய்யான மற்றும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை பொதுமேடையில் பரப்புதல். குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு அரசு வழக்கறிஞர் மூலம் அவதூறு வழக்கு தொடர்தல். அமைச்சர் மீது போதைப்பொருள் விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாக அபாண்டமாக பழி சுமத்தியதற்காக மாநில அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் மூலமாக நேரடியாக நீதிமன்றத்தில் கிரிமினல் அவதூறு வழக்கு தாக்கல் செய்தல். தமிழ்நாடு அரசை பார்த்து ஜோக்கர் கூட்டம் என்று பேசுவது முதலமைச்சர் அனைத்து கேபினெட் அமைச்சர்கள் ஆளும் கட்சி MLA-க்கள் மற்றும் அரசு இயந்திரத்தின் கீழ் இயங்கும் கடைசி நிலை ஊழியர்கள் வரை ஒட்டுமொத்த அரசாங்க நிர்வாகத்தையுமே அவமதிப்பதாக கருதப்படும். இத்தகைய வார்த்தையை பொதுமேடையில் பயன்படுத்தியதற்காக பாய்க்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 352 அரசையும் அதன் ஊழியர்களையும் பொதுவெளியில் அவமதித்தல் அன்டென்ஷனல் இன்சல்ட் டு ப்ரொவோக் பிரீச் ஆஃப் பீஸ். அரசாங்கம் அமைச்சர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அனைவரையும் ஜோக்கர் கூட்டம் என தரக்குறைவாக சித்தரித்து அரசு நிர்வாகத்தின் மீதான பொதுமக்களின் மரியாதையை சீர்குலைக்க முயலுதல். பிரிவு 356(2) ஒட்டுமொத்த கேபினெட் மற்றும் அரசு இயந்திரத்தின் மீதான கிரிமினல் அவதூறு குரூப் டெஃபமேஷன். தனிநபரை மட்டுமன்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பையும் காபினெட் அதை சார்ந்த ஊழியர்களையும் ஜோக்கர்கள் என சிறுமைப்படுத்தி அமைப்பின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல். பிரிவு 353(1)B அரசு இயந்திரத்தின் மீதான நம்பிக்கையை உடைத்தல் பப்ளிக் மிஸ்சஃப். சட்டத்தையும் நிர்வாகத்தையும் நடத்தும் அரசு அமைப்பையே எள்ளி நகையாடி மக்களிடையே சட்டத்தை மதிக்கும் எண்ணத்தை குறைக்கவும் அரசு பணியாளர்களின் செயல்பாட்டை முடக்கவும் முற்படுதல். பிரிவு 198 அரசியலமைப்பு சார்ந்த பதவிகளை கொச்சைப்படுத்துதல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையும் மக்களுக்காக பணியாற்றும் அரசு ஊழியர்களையும் ஜோக்கர் என ஒட்டுமொத்தமாக கொச்சைப்படுத்தி அரசமைப்பின் கண்ணியத்தை குறைத்து மதிப்பிடுதல். குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு அரசு அவதூறு வழக்கு நடவடிக்கை டெஃபமேஷன் ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸ் ஆஸ் ஏ கிளாஸ். அரசாங்கம் மற்றும் அரசு ஊழியர்கள் அனைவரையும் உள்ளடக்கி அவதூறாக பேசியதற்காக மாநில அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் மூலம் ஒட்டுமொத்த நிர்வாகத்தின் சார்பாக கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்தல். முந்தைய ஆட்சியில் மக்கள் வரிப்பணத்தில் பப்ளிக் ஃபண்ட்ஸ் செய்யப்பட்ட அரசு திட்டங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை தங்கள் சொந்த நிதி அல்லது தனிப்பட்ட உதவி சேவை போல விளம்பரப்படுத்திக் கொள்வது முற்றிலும் சட்டத்திற்கு புறம்பானது. இதற்காக அவர்கள் மீது பின்வரும் சட்டப்பிரிவுகள் மற்றும் தேர்தல் நிர்வாக வழிகாட்டுதல்களின் கீழ் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். 1. அரசு நிதி முறைகேடு மற்றும் தவறாக வழிநடத்துதல் BNS 2023 பிரிவு 318(4) ஏமாற்றுதல் சீடன் அண்ட் டெசோனஸ்ட்லி அண்ட் டியூசிங் டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. பொதுமக்களின் வரிப்பணத்தில் செய்யப்பட்ட திட்டங்களை நாங்கள் தான் எங்கள் சொந்த முயற்சியில் பணத்தில் செய்தோம் என பொய்கூறி மக்களை ஏமாற்றி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதற்காக. பிரிவு 316(2) பொது சொத்து மற்றும் நிதியை நம்பிக்கை மோசடி செய்தல் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பை பப்ளிக் சர்வன்ட் ஃபார்மா ஆஃபிஷியல்ஸ். அதிகாரத்தில் இருந்தபோது மக்களுக்காக பயன்படுத்த ஒதுக்கப்பட்ட அரசு நிதியை தங்கள் சுய விளம்பரத்திற்காக பயன்படுத்தியது அல்லது இப்போது அதை சொந்த சேவையாக உரிமை கொண்டாடி நம்பிக்கை துரோகம் செய்வதற்காக. பிரிவு 336(2) மற்றும் 340(2) பொய்யான ஆவணம் தகவலை உருவாக்குதல் forgery for purpose of cheating. அரசு திட்டங்களின் பயனாளிகள் அட்டவணை அல்லது சாதனைகளை பொய் கணக்கு காட்டி கட்சியின் சொந்த சாதனை போல போலி பிரசாரம் செய்வதற்காக. 2. பொது பணத்தை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம் Prevention of Corruption Act 1988. ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு 13(1)A குற்றவியல் முறைகேடு கிரிமினல் மிஸ்காண்டக்ட் பை ஏ பப்ளிக் சர்வன்ட். அரசு பதவியில் இருந்தபோது மக்கள் நிதியை தனிப்பட்ட அல்லது அரசியல் கட்சியின் விளம்பரத்திற்காக பயன்படுத்தியது நிரூபிக்கப்பட்டால் அது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றத்தின் கீழ் வரும். 3. சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல்கள் பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்ட் கைட்லைன்ஸ். உச்சநீதிமன்ற தீர்ப்பு மீறல் காமன் காஸ் vs யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 2015. அரசு நிதியில் செய்யப்படும் விளம்பரங்களில் அரசியல் தலைவர்களின் படங்கள் கட்சியின் சின்னங்கள் அல்லது சுய விளம்பரம் இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளது. முந்தைய ஆட்சியில் அரசு பணத்தை சொந்த அரசியல் விளம்பரத்திற்கு பயன்படுத்தியிருந்தால் அதை சுட்டிக்காட்டி நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு PIL அல்லது தலைமை கணக்கு தணிக்கையாளரிடம் CAG இன்ஸ்பெக்ஷன் புகார் அளிக்கலாம். 4. லோக் ஆயுக்தா மற்றும் தணிக்கைத்துறை நடவடிக்கை CAG மற்றும் லோக் ஆயுக்தா. மாநில லோக் ஆயுக்தா சட்டம் ஸ்டேட் லோக் ஆயுக்தா. முந்தைய ஆட்சியில் மக்கள் வரிப்பணத்தை சுய விளம்பரத்திற்காக செலவழித்து அதை தங்களின் தனியார் சேவை போல காட்டியதன் மூலம் அரசு கருவூலத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியதாக லோக் ஆயுக்தாவில் நேரடியாக புகார் அளிக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய சட்டரீதியான நடவடிக்கைகள் காவல்துறையில் புகார் போலீஸ் கம்ப்ளைண்ட் மக்களை ஏமாற்றி போய் பிரசாரம் செய்வதாக BNS 318(4) அன் கீழ் புகார் அளிக்கலாம். லோக் ஆயுக்தா CAG புகார் அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதற்கு இழப்பீடு பெறவும் விசாரணை கோரவும் மனு அளிக்கலாம்.
உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு PIL அரசு செலவில் செய்ததை சொந்த சேவை என கூறி அரசியல் ஆதாயம் அடைவதை தடுக்கவும் விளம்பரத்திற்கான செலவை சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்தே வசூலிக்க கோரியும் வழக்கு தொடரலாம். பெண் அவமதிப்பு, கடுமையான பாலியல் சாயம் பூசிய ஆபாசமான பேச்சு மற்றும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பொதுவெளியில் அருவருப்பாக பேசியதற்காக அவர் மீது மிகவும் கடுமையான மற்றும் ஜாமீனில் வர முடியாத நான் பேலபிள் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடியும். தொடர் எண்களில் இதற்கான சட்டப்பிரிவுகள்: 1. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் ஆபாச பேச்சு தடை சட்டங்கள். பாரதிய நியாய சன்ஹிதா 2023 BNS பிரிவு 79 பெண்ணின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் ஆபாசமாக பேசுதல். ஒரு பெண்ணை குறித்து பொதுவெளியில் மிக கேவலமான, அருவருப்பான மற்றும் பாலியல் ரீதியிலான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசி அவரது கண்ணியத்திற்கும் கற்பிற்கும் களங்கம் விளைவித்ததற்காக. தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடை சட்டம் 1998 கரானியூட்டன் ப்ராபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் பிரிவு 4. பொது இடத்தில் ஒரு பெண்ணை நோகடிக்கும் வகையிலும் அவரது கண்ணியத்தை குலைக்கும் வகையிலும் பாலியல் ரீதியான அருவருப்பான கருத்துக்களை பேசியதற்காக இது கடுமையான தண்டனைக்குரியது. BNS பிரிவு 294 பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல் ஒப்சினரி இன் பப்ளிக். பொதுமேடையில் அல்லது பொதுமக்களுக்கு கேட்கும் வகையில் மிக கொச்சையான, அருவருப்பான வார்த்தைகளை பேசி சமூக அமைதியையும் பண்பாட்டையும் சீர்குலைத்ததற்காக. 2. தகவல் தொழில்நுட்ப சட்டம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 IT ஆக்ட் 2000 பிரிவு 67 இணைய வழியில் ஆபாச செய்திகளை பரப்புதல். இந்த ஆபாச பேச்சு வீடியோவாகவோ அல்லது நேரலை லைவ் ஸ்ட்ரீம் சோஷியல் மீடியா மூலமாகவோ இணையத்தில் பரப்பப்பட்டிருந்தால் மின்னணு ஊடகம் மூலம் ஆபாசத்தை நிகர செய்தல் மற்றும் பரப்பிய குற்றத்திற்காக. IT ஆக்ட் 2000 பிரிவு 67 பாலியல் ரீதியான கொச்சையான கருத்துக்களை பரப்புதல். பாலியல் உறுப்புகள் அல்லது திரவங்களை குறிப்பிட்டு பொதுவெளியில் ஆபாசமாக பேசிய உரையை இணையத்தில் பதிவேற்றம் செய்ததற்காக இது ஜாமீனில் வர முடியாத பிரிவு. 3. BNS கிரிமினல் அவதூறு மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. BNS பிரிவு 356 2 மற்றும் 3 முதலமைச்சர் மற்றும் குறிப்பிட்ட பெண் மீதான கடுமையான அவதூறு. முதலமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட பெண்ணின் நற்பெயரை முற்றிலும் அழிக்கும் நோக்கத்துடன் எவ்வித நாகரிகமும் இன்றி பாலியல் சாயம் பூசி பொய்யான அவதூறை பரப்பியதற்காக. BNS பிரிவு 352 பொது அமைதியை குலைக்க வேண்டும் என்ற நோக்கில் தூண்டிவிடுதல். மாநிலத்தின் முதலமைச்சரையும் ஒரு பெண்ணையும் இணைத்து மிக கேவலமாக பேசுவதன் மூலம் ஆதரவாளர்களையும் பொதுமக்களையும் கொந்தளிப்படை செய்து கலவரத்தை உருவாக்க முற்படுதல். BNS பிரிவு 353 1B பொதுமக்களிடையே அருவருப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துதல். நாகரிக சமூகத்தில் பேசக்கூட தகாத ஆபாசமான தகவல்களை பரப்பி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையையும் ஏற்படுத்துதல். 4. குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு அரசு அவதூறு மற்றும் தானாக முன்வந்து கைது செய்யும் நடவடிக்கை. முதலமைச்சர் மீது சுமத்தப்பட்ட இந்த அருவருப்பான அவதூறுக்காக மாநில அரசு வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதோடு பெண் அவமதிப்பு மற்றும் ஆபாச பேச்சுக்காக காவல்துறையினர் இவரை உடனடி கைது காக்னிசாப்ல மற்றும் நான் பேலபிள் அரெஸ்ட் செய்யவும் வழிவகை உள்ளது. முதலமைச்சரை தனிப்பட்ட முறையிலும் அவரது பொறுப்பையும் குறிவைத்து துப்பற்ற சிஎம், திறமையற்றவர், லாயக்கற்றவர் என பகிரங்கமாக இழிவுபடுத்தி பேசியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சன்ஹிதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 352 பொது அமைதியை குலைக்கும் நோக்கில் அன்டென்ஷனலி அவமதித்தல் அன்டென்ஷனல் இன்சல்ட் டு ப்ரொவோக் பிரீச் ஆஃப் பீஸ். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை துப்பற்றவர் என ஏளனம் செய்து அவரது ஆதரவாளர்களையோ அல்லது பொதுமக்களையோ கோபமுற செய்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை உருவாக்க முற்படுதல். பிரிவு 356 2 முதலமைச்சரின் நற்பெயர் மற்றும் தகுதி மீதான அவதூறு டெஃபமேஷன் ஆஃப் ஹை அதாரிட்டிஸ். முதலமைச்சரின் நிர்வாகத்திறனையும் அவரது அரசியல் தகுதியையும் கொச்சைப்படுத்தும் வகையில் எவ்வித ஆதாரமும் இன்றி துப்பற்றவர் என கூறி நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல். பிரிவு 353 1B மற்றும் C அரசு எந்திரத்தின் மீது மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்துதல் பப்ளிக் மிஸ்டர். மாநிலத்தின் தலைவரை திறமையற்றவராக சித்தரித்து அரசு நிர்வாகத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள மரியாதையை கெடுக்கவும் அரசுக்கு எதிராக வெறுப்பை தூண்டவும் முயலுதல். தமிழ்நாடு காவல்துறை சட்டம் TN போலீஸ் ஆக்ட் பிரிவு 71 16 பொது இடத்தில் இழிவான வசைபாடும் சொற்களை பயன்படுத்துதல் அபியூசிவ் வேர்ட்ஸ் இன் பப்ளிக். பொதுமேடையில் அல்லது பொதுமக்களுக்கு முன்னிலையில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நோக்கி துப்பற்றவர் போன்ற நாகரிகமற்ற இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி அவமதித்தல். குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு அரசு வழக்கறிஞர் மூலம் அவதூறு வழக்கு. முதலமைச்சரின் தகுதியை இழிவுபடுத்தி பேசியதற்காக மாநில அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் மூலமாக நேரடியாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செஷன்ஸ் கோர்ட் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்தல். முதலமைச்சரை தனிப்பட்ட முறையிலும் அவரது மக்கள் பிரதிநிதித்துவ பொறுப்பை குறிவைத்தும் சுயநலமான சிஎம், தனது சொந்த ஆதாயத்திற்காக மட்டுமே செயல்படுபவர், பொதுநலமற்றவர் என பகிரங்கமாக குற்றஞ்சாட்டி பேசியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சன்ஹிதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 356 2 முதலமைச்சரின் நேர்மை மீதான கிரிமினல் அவதூறு கிரிமினல் டெஃபமேஷன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் பொதுநலன் கருதி செயல்படாமல் சுயநலத்துடன் செயல்படுகிறார் என எவ்வித சான்றுகளும் இன்றி பொதுவெளியில் பேசி அவரது அரசியல் மற்றும் நிர்வாக நேர்மைக்கு இன்டெகிரிட்டி அண்ட் டியூட்டி களங்கம் விளைவித்ததற்காக. பிரிவு 352 பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி அவமதித்தல் அன்டென்ஷனல் இன்சல்ட். மாநிலத்தின் தலைவரை சுயநலவாதி என ஏளனம் செய்து அரசுக்கு ஆதரவான மக்களையும் தொண்டர்களையும் கோபமுற செய்து பொது இடத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை உருவாக்க முற்படுதல். பிரிவு 353 1B மற்றும் C அரசு நிர்வாகத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சீர்குலைத்தல் பப்ளிக் மிஸ்டர். முதலமைச்சர் மாநில நலன்களை புறக்கணித்து சுயநலமாக ஆட்சி நடத்துகிறார் என்ற பொய் பிரசாரத்தை பரப்பி அரசு மீது மக்களுக்கு வெறுப்பையும் அவநம்பிக்கையையும் தூண்ட முயற்சித்தல். தமிழ்நாடு காவல்துறை சட்டம் TN போலீஸ் ஆக்ட் பிரிவு 71 16 பொது இடத்தில் தகுதியற்ற வார்த்தைகளால் அவமதித்தல். நட்சத்திரக்குரிய அரசியலமைப்பு பதிவு பெற்ற முதலமைச்சரை நோக்கி பொதுமேடையில் சுயநலவாதி என பொதுமக்களுக்கு முன்னிலையில் தரக்குறைவாக பேசி அவமதித்தல். குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு மாநில அரசு வழக்கறிஞர் மூலம் நேரடி அவதூறு வழக்கு. முதலமைச்சரின் நேர்மையை சந்தேகத்திற்கு உள்ளாக்கி அவதூறு பரப்பியதற்காக மாநில அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் மூலமாக நேரடியாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செஷன்ஸ் கோர்ட் வழக்கு தொடர்தல். கர்நாடக அரசு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன் என சொல்லிவிட்டது என்று எந்தவித அதிகாரப்பூர்வ ஆதாரமும் இன்றி மாநிலங்களுக்கு இடையேயான காவிரி நீர் விவகாரத்தில் முற்றிலும் பொய்யான மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்தும் தகவலை பரப்பியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சன்ஹிதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 353 1B சமூகத்தில் பீதியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தும் வதந்திகளை பரப்புதல் பப்ளிக் மிஸ்டர்.
நட்சத்திரக்குறி விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனையான தண்ணீர் விவகாரத்தில் பொய்யான தகவலை பரப்பி தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பயத்தையும் கொந்தளிப்பையும் உருவாக்கும் எழுதல். பிரிவு 197 1 சி டி மாநிலங்களுக்கு இடையேயான நல்லுறவு மற்றும் அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் நேஷனல் இன்டகிரேஷன் இந்த ஸ்டேட் ஹார்மனி. நட்சத்திரக்குறி தமிழ்நாடு கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களுக்கு இடையே ஏற்கனவே உணர்வுபூர்வமாக இருக்கும் நீர் பங்கீட்டு பிரச்சனையில் போய் பிரசாரம் செய்து இரு மாநில மக்களிடையே வெறுப்பையும் விரோதத்தையும் மோதலையும் தூண்டிவிட முயற்சித்தல். பிரிவு 352 அரசு மற்றும் நிர்வாகத்திற்கு எதிராக பொதுமக்களை கலகம் செய்ய தூண்டுதல். நட்சத்திரக்குறி தமிழக அரசு காவிரி நீரை பெற தவறிவிட்டது போன்ற தோற்றத்தை பொய்கள் மூலம் உருவாக்கி மாநில அரசிற்கு எதிராக மக்களை சட்டவிரோத போராட்டங்கள் மற்றும் வன்முறையில் ஈடுபட தூண்டுதல். பிரிவு 356 2 அரசு நிர்வாகத்தின் மீது அபாண்டமான அவதூறு டெஃபமேஷன். நட்சத்திரக்குறி மாநில நீர்வளத்துறை மற்றும் அரசின் தூதரக முயற்சிகளை கொச்சைப்படுத்தி பொய்யான செய்தியை அடிப்படையாக கொண்டு அரசு மீது அவதூறு பரப்புதல். பேரிடர் மேலாண்மை சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஐடி ஆக்ட். பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 பிரிவு 54 வறட்சி தண்ணீர் தட்டுப்பாடு குறித்து பொய் பிரசாரம் செய்தல் ஃபால்ஸ் வார்னிங் அலாம். நட்சத்திரக்குறி விவசாயம் மற்றும் குடிநீர் சார்ந்த தீவிர வறட்சி அபாயம் குறித்து பொதுமக்களிடம் பீதியை ஏற்படுத்தும் வகையில் பொய்யான எச்சரிக்கையோ அல்லது தவறான தகவலையோ பரப்பியதற்காக இது ஓராண்டு வரை சிறை தண்டனைக்குரிய குற்றம். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 ஐடி ஆக்ட் பிரிவு 66 இணையம் வழியே தவறான தகவலை பரப்பி ஏமாற்றுதல். நட்சத்திரக்குறி இந்த பொய்யான அறிக்கையை சமூக ஊடகங்களிலோ யூடியூப் அல்லது நேரலைகளிலோ வெளியிட்டிருந்தால் டிஜிட்டல் ஊடகம் மூலம் பொதுமக்களை தவறாக வழிநடத்திய குற்றத்திற்காக. குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு 172 கீழ் 173 பொது அமைதியை பாதுகாக்கவும் கலவரத்தை தடுக்கவும் உடனடி வழக்கு பதிவு. இரு மாநில எல்லைப் பகுதிகளில் வன்முறை வெடிக்காமல் தடுக்கவும் விவசாயிகள் மத்தியில் தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்கவும் காவல்துறை தானாக முன்வந்து சோமோடு முதல் தகவல் அறிக்கை ஃபார் பதிவு செய்து கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வழிவகை உள்ளது. முதலமைச்சரும் மாநில அரசும் பொதுமக்களுக்காக செய்யும் நலத்திட்டங்களையும் மக்கள் பணிகளையும் நாடகம் என பகிரங்கமாக இழிவுபடுத்தி பேசியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 353 1 B மற்றும் C அரசு பணிகளை கொச்சைப்படுத்தி பொதுமக்களிடையே அவநம்பிக்கையை ஏற்படுத்துதல் பப்ளிக் மிஸ்டர். நட்சத்திரக்குறி மக்களுக்காக அரசு செயல்படுத்தும் அதிகாரப்பூர்வ நலத்திட்டங்களையும் சேவைகளையும் நாடகம் என சித்தரித்து அரசின் செயல்பாடுகள் மீது பொதுமக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சீர்குலைக்க முயலுதல் மற்றும் அரசுக்கு எதிராக வெறுப்பை தூண்டுதல். பிரிவு 356 2 முதலமைச்சர் மற்றும் அரசு நிர்வாகத்தின் மீதான கிரிமினல் அவதூறு கிரிமினல் டெஃபமேஷன். நட்சத்திரக்குறி எந்தவித கூற்று ஆதாரமும் இன்றி முதலமைச்சரின் மக்கள் நலப்பணிகளை போலி அல்லது ஏமாற்று வேலை நாடகம் என கூறி அவரது அரசியல் நற்பெயருக்கும் அரசு இயந்திரத்தின் நேர்மைக்கும் களங்கம் விளைவித்தல். பிரிவு 352 அரசுக்கு எதிராக பொதுமக்களை தூண்டிவிடுதல் அன்டென்ஷனல் இன்சல்ட். நட்சத்திரக்குறி அரசின் மக்கள் பணிகளை ஏளனம் செய்வதன் மூலம் அரசு திட்ட பயனாளிகளையும் பொதுமக்களையும் குழப்பமடைய செய்து அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட தூண்டுதல். பிரிவு 221 அரசு ஊழியர்களின் கடமைகளை இழிவுபடுத்துதல் அப்ஸ்ட்ரக்டிங் விலஃபைங் பப்ளிக் சர்வன்ட் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டி. நட்சத்திரக்குறி முதலமைச்சர் முதல் களத்தில் வேலை செய்யும் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வரை அனைவரும் செய்யும் மக்கள் நலப்பணிகளை நாடகம் என கொச்சைப்படுத்தி அவர்களின் அரசு பணியின் கண்ணியத்தை குறைத்து மதிப்பிடுதல். தமிழ்நாடு காவல்துறை சட்டம் TN போலீஸ் ஆக்ட் பிரிவு 71 16 பொது இடத்தில் இழிவான வார்த்தைகளால் அவமதித்தல். நட்சத்திரக்குறி பொதுமேடையில் அல்லது பொதுமக்களுக்கு முன்னிலையில் ஒரு மாநில அரசின் மக்கள் சேவையை நாடகம் என தரக்குறைவாக பேசி அவமதித்தல். குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு மாநில அரசு வழக்கறிஞர் மூலம் நேரடி கிரிமினல் அவதூறு வழக்கு. முதலமைச்சரின் மக்கள் நலத்திட்டங்களையும் அரசின் நேர்மையான சேவைகளையும் நாடகம் என இழிவுபடுத்தியதற்காக மாநில அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் மூலமாக நேரடியாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செஷன்ஸ் கோர்ட் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்தல். முதலமைச்சரை தனிப்பட்ட முறையிலும் அவரது அரசமைப்பையும் குறிவைத்து வக்கற்ற முதலமைச்சர் மற்றும் வக்கற்ற ஆட்சி திறனற்ற துப்பற்ற லாயக்கற்றவர் ஆட்சி என பகிரங்கமாக இழிவுபடுத்தி பேசியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 352 பொது அமைதியை குலைக்கும் நோக்கில் அன்டென்ஷனலி வசைபாடுதல் அன்டென்ஷனல் இன்சல்ட் டு ப்ரொவோக் பிரீச் ஆஃப் பீஸ். நட்சத்திரக்குறி மாநிலத்தின் முதலமைச்சரையும் ஆட்சிகளையும் வக்கற்ற என்ற தரக்குறைவான வார்த்தையால் ஏளனம் செய்து அவரது ஆதரவாளர்களையோ அல்லது பொதுமக்களையோ கோபமுற செய்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை உருவாக்க முற்படுதல். பிரிவு 356 2 முதலமைச்சர் மற்றும் அரசமைப்பின் மீதான கிரிமினல் அவதூறு டெஃபமேஷன் ஆஃப் ஹை அதாரிட்டிஸ். நட்சத்திரக்குறி மாநிலத்தின் உயர்ந்த சட்டப்பூர்வ பதவியில் இருக்கும் முதலமைச்சரின் நற்பெயருக்கும் ஆட்சியின் கண்ணியத்திற்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் எவ்வித ஆதாரமும் இன்றி வக்கற்றவர் என கூறி நற்பெயரை கிடைத்ததற்காக. பிரிவு 353 1 B மற்றும் C அரசு மற்றும் முதலமைச்சருக்கு எதிராக பொதுமக்களிடையே வெறுப்பை தூண்டுதல் பப்ளிக் மிஸ்டர். நட்சத்திரக்குறி அரசாங்கத்தையும் முதலமைச்சரையும் வக்கற்ற ஆட்சி என சித்தரித்து அரசு மீது மக்களுக்கு உள்ள மரியாதையை கெடுக்கவும் அரசுக்கு எதிராக வெறுப்பையும் அவநம்பிக்கையையும் தூண்ட முயற்சித்தல். தமிழ்நாடு காவல்துறை சட்டம் TN போலீஸ் ஆக்ட் பிரிவு 71 16 பொது இடத்தில் அருவருப்பான இழிவான சொற்களை பயன்படுத்துதல் யூசிங் அபியூசிவ் வேர்ட்ஸ் இன் பப்ளிக். நட்சத்திரக்குறி பொதுமேடையில் அல்லது பொதுமக்களுக்கு முன்னிலையில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரையும் அவரது அரசையும் நோக்கி வக்கற்ற போன்ற நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அவமதித்தல். குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு மாநில அரசு வழக்கறிஞர் மூலம் நேரடி அவதூறு வழக்கு. முதலமைச்சர் மற்றும் அவரது ஆட்சியின் மீது அபாண்டமாக வக்கற்ற ஆட்சி என வசைபாடியதற்காக மாநில அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் மூலமாக நேரடியாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செஷன்ஸ் கோர்ட் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்தல். முதலமைச்சரையும் அவரது அரசு அறிவிப்புகளையும் குறிவைத்து வாயில வடை சுடுற சிஎம் இவர் வாயிலதான் வடை சுடுவாரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பவர் ஏமாற்றுபவர் என பகிரங்கமாக இழிவுபடுத்தி பேசியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 352 பொது அமைதியை குலைக்கும் நோக்கில் அவமதித்தல் அன்டென்ஷனல் இன்சல்ட் டு ப்ரொவோக் பிரீச் ஆஃப் பீஸ். நட்சத்திரக்குறி மாநிலத்தின் முதலமைச்சரை பார்த்து வாயில் வடை சுடுபவர் என பொதுமேடையில் ஏளனம் செய்து அவரது ஆதரவாளர்களையும் தொண்டர்களையும் கோபமுற செய்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை உருவாக்க முற்படுதல். பிரிவு 356 2 முதலமைச்சரின் நற்பெயர் மற்றும் அரசின் கொள்கைகள் மீதான கிரிமினல் அவதூறு கிரிமினல் டெஃபமேஷன்.
நட்சத்திரக்குறி அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ திட்டங்களையும் அறிவிப்புகளையும் பொய் வடை என எவ்வித ஆதாரமுமின்றி சித்தரித்து முதலமைச்சரின் அரசியல் நற்பெயருக்கும் நிர்வாக நேர்மைக்கும் இன்டெகிரிட்டி களங்கம் விளைவித்தல். பிரிவு 353 1 பி மற்றும் சி அரசு நிர்வாகத்தின் மீது பொதுமக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்துதல் பப்ளிக் மிஸ்டஃப். நட்சத்திரக்குறி முதலமைச்சர் மக்களுக்கு செய்யும் நலத்திட்டங்களை ஏமாற்று வேலை என கோரி அரசு மீது மக்களுக்கு வெறுப்பையும் அவநம்பிக்கையையும் தூண்ட முயற்சித்தல். தமிழ்நாடு காவல்துறை சட்டம் TN போலீஸ் ஆக்ட் பிரிவு 71 16 பொது இடத்தில் இழிவான சொற்களை பயன்படுத்தி அவமதித்தல் அபியூஸ் ஆஃப் டெரகடரி லாங்குவேஜ் இன் பப்ளிக். நட்சத்திரக்குறி பொதுமேடையில் அல்லது பொதுமக்களுக்கு முன்னிலையில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நோக்கி வாயில் வடை சுடுபவர் போன்ற கிண்டலான மற்றும் நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அவமதித்தல். குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு மாநில அரசு வழக்கறிஞர் மூலம் நேரடி கிரிமினல் அவதூறு வழக்கு. முதலமைச்சரின் அரசமைப்பு ரீதியான அறிவிப்புகளை இழிவுபடுத்தி பேசியதற்காக மாநில அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் மூலமாக நேரடியாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செஷன்ஸ் கோர்ட் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்தல். ஆளும் அரசையும் அதன் நிர்வாகத்தையும் குறிவைத்து வழக்கினமான ஆட்சி வலிமையற்ற கையாலாகாத துப்பற்ற ஆட்சி என பகிரங்கமாக இழிவுபடுத்தி பேசியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 352 பொது அமைதியை குலைக்கும் நோக்கில் ஆட்சியை அவமதித்தல் அன்டென்ஷனல் இன்சல்ட் டு ப்ரொவோக் பிரீச் ஆஃப் பீஸ். நட்சத்திரக்குறி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை கையாலாகாத வழக்கினமான ஆட்சி என பொதுமேடையில் ஏளனம் செய்து அரசுக்கு ஆதரவான தொண்டர்களையும் பொதுமக்களையும் கோபமுற செய்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை உருவாக்க முற்படுதல். பிரிவு 356 2 அரசு மற்றும் முதலமைச்சரின் நிர்வாகத்திறன் மீதான அவதூறு கிரிமினல் டெஃபமேஷன். நட்சத்திரக்குறி மாநில அரசாங்கத்தின் சட்டப்பூர்வ நிர்வாக வலிமையை கொச்சைப்படுத்தும் வகையில் எவ்வித ஆதாரமும் இன்றி வழக்கினமான ஆட்சி என கூறி அரசின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல். பிரிவு 353 1 பி மற்றும் சி அரசு நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையை சீர்குலைத்தல் பப்ளிக் மிஸ்டஃப். நட்சத்திரக்குறி அரசாங்கம் பலவீனமானது செயல்பட திறனற்றது என்ற பொய் பிரசாரத்தை பரப்பி அரசு மீது மக்களுக்கு வெறுப்பையும் அவநம்பிக்கையையும் சட்டமறுப்பு எண்ணத்தையும் தூண்ட முயற்சித்தல். தமிழ்நாடு காவல்துறை சட்டம் TN போலீஸ் ஆக்ட் பிரிவு 71 16 பொது இடத்தில் அரசை கொச்சைப்படுத்தி பேசுதல். நட்சத்திரக்குறி பொதுமேடையில் அல்லது பொதுமக்களுக்கு முன்னிலையில் ஒரு மாநில அரசை நோக்கி வழக்கினமானது போன்ற இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி அவமதித்தல். குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு மாநில அரசு வழக்கறிஞர் மூலம் நேரடி அவதூறு வழக்கு. அரசாங்கத்தின் நிர்வாகத்திறனை அபாண்டமாக இழிவுபடுத்தியதற்காக மாநில அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் மூலமாக நேரடியாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செஷன்ஸ் கோர்ட் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்தல். முதலமைச்சரின் செயலாளரை சீஃப் மினிஸ்டர் செக்ரட்டரி ராங்கங் IAS அபிஷியல் குறிவைத்து 16 லட்சம் விவசாயிகள் நடுத்தெருவில் நிற்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது, 2500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என எந்தவித அதிகாரப்பூர்வ ஆதாரமும் இன்றி தவறான பொய்யான புள்ளி விவரங்களை பரப்பி அரசு செயலரையும் மாநில நிர்வாகத்தையும் இழிவுபடுத்தி பேசியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 353 1 பி மற்றும் சி பொய்யான எண்களை கூறி விவசாயிகளிடையேயும் பொதுமக்களிடையேயும் பீதியை ஏற்படுத்துதல் பப்ளிக் மிஸ்டஃப். நட்சத்திரக்குறி 16 லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாகவும் 2500 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கற்பனையான பொய் கணக்குகளை கூறி விவசாய பெருமக்களிடையே கடும் அதிர்ச்சியையும் அரசாங்கத்தின் மீது தீராத கோபத்தையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையையும் உருவாக்கும் எழுதல். பிரிவு 356 2 அரசு செயலர் மற்றும் அரசு நிர்வாகத்தின் மீதான கிரிமினல் அவதூறு கிரிமினல் டெஃபமேஷன். நட்சத்திரக்குறி இந்திய ஆட்சிப்பணி IAS அதிகாரியான முதலமைச்சரின் செயலாளரின் நேர்மையை சந்தேகத்திற்கு உள்ளாக்கி அவர் விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரது நற்பெயருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்டெகிரிட்டி களங்கம் விளைவித்தல். பிரிவு 221 அரசு உயர் அதிகாரியை தனது கடமையை செய்ய விடாமல் தடுத்தல் குச்சைப்படுத்துதல் விலஃபைன் பப்ளிக் சார்வன்ட். நட்சத்திரக்குறி உயர் பொறுப்பில் இருக்கும் அரசு செயலரின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை பொய்யானது என குச்சைப்படுத்தி அரசு எந்திரத்தை செயல்பட விடாமல் முடக்கம் செய்ய முயற்சித்தல். பிரிவு 352 அரசுக்கு எதிராக விவசாயிகளை தூண்டிவிடுதல் அன்டென்ஷனல் இன்சல்ட். நட்சத்திரக்குறி விவசாயத்துறை மற்றும் முதலமைச்சர் அலுவலகத்தின் மீது வீண்பழி சுமத்தி விவசாய அமைப்புகளையும் பொதுமக்களையும் அரசுக்கு எதிராக சட்டவிரோத போராட்டங்களில் ஈடுபட தூண்டுதல். பேரிடர் மேலாண்மை சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம். பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 பிரிவு 54 செயற்கையான பொருளாதார விவசாய சேதம் குறித்து பொய் பிரசாரம் செய்தல் ஃபால்ஸ் அலாம் வார்னிங். நட்சத்திரக்குறி 2500 கோடி ரூபாய் இழப்பு மற்றும் வறட்சி வெள்ளப்பாதிப்பு குறித்து பொய் எண்களை பரப்பி பேரிடர் மற்றும் நிவாரணப் பணிகளில் பொதுமக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியதற்காக. தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 IT ஆக்ட் பிரிவு 66D டிஜிட்டல் ஊடகங்கள் மூலம் தவறான எண்களை பரப்பி ஏமாற்றுதல். நட்சத்திரக்குறி இந்த பொய் கணக்குகளை பற்றிய வீடியோக்கள் அல்லது அறிக்கைகளை சமூக ஊடகங்களில் பரப்பியிருந்தால் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்திய குற்றத்திற்காக. குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு அரசு செயலருக்காக மாநில அரசு வழக்கறிஞர் மூலம் நேரடி வழக்கு. ஒரு அரசு ஊழியர் பப்ளிக் சர்வன்ட் தனது அரசு பணியை செய்யும் போது அவர் மீது சுமத்தப்பட்ட அவதூறு என்பதால் முதலமைச்சரின் செயலருக்காக மாநில அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் மூலமாக நேரடியாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செஷன்ஸ் கோர்ட் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்தல். மாநில முதலமைச்சரை பார்த்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு கூட இவருக்கு தைரியம் இல்லை என பகிரங்கமாக பேசி முதலமைச்சரின் ஆளுமையையும் அரசமைப்பு ரீதியான முடிவெடுக்கும் திறனையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மற்றும் எக்ஸிகியூட்டிவ் கேப்பபிலிட்டி சிறுமைப்படுத்தி அவமானப்படுத்தியதற்காக அவர் மீது பாயக்கூடிய கூடுதல் சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS கூடுதல் பிரிவுகள். பிரிவு 352 பொது அமைதியை குலைக்கும் நோக்கில் முதலமைச்சரை தரக்குறைவாக பேசுதல் அன்டென்ஷனல் இன்சல்ட் டு ப்ரொவோக் பிரீச் ஆஃப் பீஸ். நட்சத்திரக்குறி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு நிர்வாக தைரியம் இல்லை என பொதுமேடையில் ஏளனம் செய்து முதலமைச்சரின் ஆதரவாளர்களையும் பொதுமக்களையும் கோபமுற செய்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை உருவாக்க முற்படுதல். பிரிவு 356 2 முதலமைச்சரின் ஆளுமை மற்றும் நற்பெயர் மீதான கிரிமினல் அவதூறு கிரிமினல் டெஃபமேஷன். நட்சத்திரக்குறி எவ்வித ஆதாரமும் இன்றி முதலமைச்சரை தைரியமற்றவர் கையாலாகாதவர் என சித்தரித்து அவரது அரசியல் நற்பெயருக்கும் அரசமைப்பு சார்ந்த தலைமை பண்பிற்கும் லீடர்ஷிப் இன்டெகிரிட்டி களங்கம் விளைவித்தல். பிரிவு 353 1 பி மற்றும் சி அரசு நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையை சீர்குலைத்தல் பப்ளிக் மிஸ்டஃப். நட்சத்திரக்குறி முதலமைச்சர் மாநில நலன் சார்ந்த முடிவுகளை எடுக்க பயப்படுகிறார் என்ற தவறான பிம்பத்தை உருவாக்கி அரசு மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைத்து அவநம்பிக்கையை தூண்ட முயற்சித்தல்.
தமிழ்நாடு காவல்துறை சட்டம் டிஎன் போலீஸ் ஆக்ட் பிரிவு 71(16) பொது இடத்தில் அரசமைப்பு தலைவரை இழிவுபடுத்தி பேசுதல். நட்சத்திரக்குறி பொதுமேடையில் அல்லது ஊடகங்களுக்கு முன்னிலையில் முதலமைச்சரின் திறனை தைரியமில்லை என்ற சொற்களால் கொச்சைப்படுத்தி அவமதித்தல். குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS 2023 பிரிவு மாநில அரசு வழக்கறிஞர் மூலம் நேரடி கிரிமினல் அவதூறு வழக்கு. நட்சத்திரக்குறி முதலமைச்சரின் அரசமைப்பு ரீதியான கடமை மற்றும் தலைமை பண்பை கேள்விக்குட்படுத்தி அவதூறு பரப்பியதற்காக மாநில அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் மூலமாக நேரடியாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செஷன்ஸ் கோர்ட் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்தல். அவதூறு மற்றும் பொய் பிரசாரம் செய்த நபரை சட்டப்பூர்வமாக கைது செய்ததை கண்டித்து அவரது கட்சித் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்கு இடையூறாக சாலை மறியலில் ராஸ்தா ரோகோ ரோட் பிளாக்கெட் ஈடுபடுவதால் மறியலில் ஈடுபடும் தொண்டர்கள் மீதும் அவர்களை தூண்டிவிட்ட அந்த முக்கிய நபர் இன்ஸ்டகேட்டர் அபெட் மீதும் பாயக்கூடிய சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில் 1. சாலை மறியலில் நேரடியாக ஈடுபட்ட தொண்டர்கள் மீது பாயும் பிரிவுகள். பாரதிய நியாய சன்ஹிதா 2023 BNS பிரிவு 189(1) மற்றும் 2 சட்டவிரோதமாக கூடுதல் அன்லாஃபல் அசெம்பிளி. நட்சத்திரக்குறி பொது இடத்தில் சட்டத்திற்கு புறம்பாக 5க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்று கூடி போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் முட்டுக்கட்டை ஏற்படுத்துதல். பிரிவு 126(2) பொதுமக்களின் வழியை மறித்தல் wrongful restraint. நட்சத்திரக்குறி சாலையில் செல்லும் வாகனங்கள் அவசர கால ஆம்புலன்ஸ் பேருந்துகள் மற்றும் பொதுமக்களை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துதல் இது பிணையில் வரக்கூடிய குற்றம். பிரிவு 223 அரசு அதிகாரியின் சட்டப்பூர்வ உத்தரவை மீறுதல் disobedience to order duly promulgated by public servant. நட்சத்திரக்குறி காவல்துறையின் தடையையும் 144 போன்ற தடுப்பு உத்தரவுகளையும் மீறி போராட்டத்தில் ஈடுபடுதல் பழைய IPC 188 க்கு நிகரானது. பிரிவு 285 பொதுவழியில் ஆபத்து அல்லது இடையூறு விளைவித்தல் danger of obstruction in public way. நட்சத்திரக்குறி முக்கிய சாலைகள் மற்றும் சந்திப்புகளை மறித்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பெரும் இடையூறு ஏற்படுத்துதல். பிரிவு 191(1) மற்றும் 2 கலவரம் செய்தல் ராயடிங். நட்சத்திரக்குறி சட்டவிரோதமாக கூடிய கும்பல் வன்முறையிலோ அல்லது பொதுமக்களை மிரட்டும் செயல்களிலோ ஈடுபட்டால். சிறப்பு சட்டங்கள் ஸ்பெஷல் ஆக்ட்ஸ். தமிழ்நாடு பொது சொத்திற்கு சேதம் விளைவித்தல் தடுப்பு சட்டம் 1992 TNPPDL ஆக்ட் செக்ஷன் 3. நட்சத்திரக்குறி சாலை மறியலின் போது அரசு பேருந்துகள் காவல் வாகனங்கள் அல்லது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தால் இது பிணையில் வர முடியாத தீவிரமான குற்றம் நான் பேலபிள். தேசிய நெடுஞ்சாலைகள் சட்டம் 1956 நேஷனல் ஹைவேஸ் ஆக்ட் செக்ஷன் 8B. நட்சத்திரக்குறி மறியல் நடைபெற்றது தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே என்றால் போக்குவரத்தை தடுத்து முடக்கியதற்காக இச்சட்டத்தின் கீழ் தனியாக வழக்கு பதிவு செய்யலாம். தமிழ்நாடு காவல்துறை சட்டம் டிஎன் போலீஸ் ஆக்ட் செக்ஷன் 41. நட்சத்திரக்குறி காவல்துறை ஆணையர் காவல் கண்காணிப்பாளர் வழங்கிய ஊர்வல மற்றும் போராட்ட கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறியதற்காக. 2. தூண்டிவிட்ட முக்கிய நபர் தலைவர் கைதானவர் மீது பாயும் பிரிவுகள். அவர் காவலில் இருந்தாலும் அவரது பேச்சுகள் அல்லது முந்தைய அழைப்புகள் மூலம்தான் தொண்டர்கள் வீதிக்கு வந்தார்கள் என்பதால் BNS கீழ் உடந்தையாக இருத்தல் அபெட்மெண்ட் மற்றும் சதித்திட்டம் கிரிமினல் கான்ஸ்பிரசி குற்றச்சாட்டுகள் பாயும். BNS பிரிவு 45 மற்றும் 55 குற்றத்திற்கு தூண்டுதல் அபெட்மெண்ட். நட்சத்திரக்குறி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் சட்டவிரோத போராட்டங்கள் மற்றும் சாலை மறியலை செய்ய தனது பேச்சுகள் அல்லது தொண்டர்கள் மூலம் மறைமுகமாக தூண்டிவிட்டதற்காக. BNS பிரிவு 61(2) கிரிமினல் சதி கிரிமினல் கான்ஸ்பிரசி. நட்சத்திரக்குறி கைது நடவடிக்கையை தொடர்ந்து மாநிலம் தழுவிய அல்லது குறிப்பிட்ட இடங்களில் சாலை மறியல் செய்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கு திட்டமிட்டதற்காக. BNS பிரிவு 190 சட்டவிரோத கூடலின் உறுப்பினர்கள் செய்யும் குற்றத்திற்கு தலைவரும் பொறுப்பாவார். நட்சத்திரக்குறி சட்டவிரோத கூடல் ஒரு குறிப்பிட்ட பொது நோக்கத்திற்காக இவரை விடுவிக்க கோரி குற்றம் செய்யும் போது அக்கூட்டத்தின் தூண்டுதலான தலைவரும் அக்கட்டாய குற்றத்திற்கு பொறுப்பாவார். எடுக்கப்பட வேண்டிய உடனடி நடவடிக்கை போலீஸ் ஆக்ஷன் பிளான். வீடியோ ஆதாரங்கள் மறியலில் ஈடுபடும் நபர்களை காவல்துறையினர் வீடியோ பதிவு செய்து BNS 126(2) மற்றும் TNPPDL சட்டத்தின் கீழ் உடனடி FIR பதிவு செய்து கைது செய்யலாம். நிபந்தனை பிணை ரத்து. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர் பிணை வேல் கோரும்போது இவரது கைதாள ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிறார்கள் எனவே இவருக்கு பிணை வழங்கக்கூடாது என அரசு வழக்கறிஞர் வலுவாக வாதிட இதுவே முக்கிய ஆதாரமாக அமையும். தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சரின் உருவப்பொம்மையை எரித்து வன்முறையில் ஈடுபடும் கட்சி தொண்டர்கள் மற்றும் சிறையில் காவலில் இருந்தாலும் இந்த வன்முறைக்கு மூளையாக செயல்பட்ட அந்த முக்கிய நபர் இன்ஸ்டகேட்டர் மீது பாயக்கூடிய கூடுதல் கடுமையான சட்டப்பிரிவுகள் தொடர் எண்களில். 1. உருவப்பொம்மை எரிப்பில் ஈடுபட்ட தொண்டர்கள் மீது பாயும் பிரிவுகள். உருவப்பொம்மையை எரிப்பது என்பது வெறும் போராட்டமல்ல, அது பொது இடத்தில் தீ வைப்பது, பொதுமக்களின் உயிர் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது மற்றும் கலவரத்தை தூண்டுவது ஆகும். பாரதிய நியாய சன்ஹிதா 2023 BNS பிரிவு 326 FT அல்லது வெடிபொருளை பயன்படுத்தி ஆபத்து விளைவித்தல் மிஸ்டஃப் பை ஃபயர். நட்சத்திரக்குறி பொதுப்பாதையிலோ அல்லது பொது இடங்களிலோ தீ வைத்து உருவப்பொம்மையை எரித்து அருகில் செல்லும் பொதுமக்களுக்கும் சொத்துக்களுக்கும் ஆபத்து விளைவிப்பது இப்பிரிவு மிக கடுமையானது. பிரிவு 191(1) மற்றும் 2 கலவரம் செய்தல் ராயடிங். நட்சத்திரக்குறி பொது அமைதியை குலைக்கும் நோக்கில் வன்முறையாக கூடி தீ வைப்பு மற்றும் கூச்சலிட்டு பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்துவது. பிரிவு 270 பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தான முறையில் செயல்படுதல் endangering life or personal safety. நட்சத்திரக்குறி பெட்ரோல் டீசல் அல்லது இரசாயனங்களை பயன்படுத்தி வீதியில் தீ வைப்பதன் மூலம் அங்கு செல்லும் பாதசாரிகள் மற்றும் வாகனங்களின் பாதுகாப்பிற்கு தீவிர அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது. பிரிவு 189(1) மற்றும் 2 சட்டவிரோதமாக கூடுதல் அன்லாஃபல் அசெம்பிளி. நட்சத்திரக்குறி மாநிலத்தின் முதலமைச்சரை இழிவுபடுத்தவும் பொது அமைதியை சீர்குலைக்கவும் நோக்கத்துடன் அனுமதியின்றி சட்டவிரோதமாக கூடுவது. பிரிவு 223 அரசு அதிகாரியின் கட்டுப்பாட்டு உத்தரவை மீறுதல் disobedience to order duly promulgated by public servant. நட்சத்திரக்குறி பொது இடங்களில் தீ வைப்பதையும் சட்டவிரோத போராட்டங்களையும் தடுக்க காவல்துறை பிறப்பித்த உத்தரவுகளை மீறி செயல்படுதல். சிறப்பு சட்டங்கள் ஸ்பெஷல் ஆக்ட்ஸ். தமிழ்நாடு பொது சொத்திற்கு சேதம் விளைவித்தல் தடுப்பு சட்டம் 1992 TNPPDL ஆக்ட் செக்ஷன் 3. நட்சத்திரக்குறி பொம்மை எரிக்கும் போது அருகில் உள்ள தாச்சாலை மின்கம்பங்கள் அரசு அல்லது தனியார் சொத்துக்கள் வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டால் பாயும் ஜாமீனில் வர முடியாத நான் பேலபிள் சட்டப்பிரிவு. தமிழ்நாடு நகர காவல் சட்டம் TN சிட்டி போலீஸ் ஆக்ட் செக்ஷன் 71 ரெலவன்ட் போலீஸ் ரூல்ஸ். நட்சத்திரக்குறி பொதுமக்களுக்கு இடையூறாகவும் ஆபத்தாகவும் பொது வழியில் தீ மூட்டுதல் லைட்டிங் ஃபயர்ஸ் இன் பப்ளிக் ஸ்ட்ரீட்ஸ். 2. தூண்டிவிட்ட முக்கிய நபர் தலைவர் மீது பாயும் கூடுதல் பிரிவுகள். தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக உருவப்பொம்மை எரிப்பில் ஈடுபடுகிறார்கள் என்பதால் இது திட்டமிடப்பட்ட கலகம் ப்ரீ பிளான்ட் இன்ஸ்டிகேஷன் என்பது தெளிவாகிறது.
எனவே அவர் மீது கூடுதல் கடுமையான பிரிவுகள் பாயும். பாரதிய நியாய சங்கீதா 2023 BNS பிரிவு 192 கலவரத்தை தூண்டும் நோக்கில் வேண்டுமென்றே பேசுதல் செயல்படுதல் ஒன்லி கிவிங் ப்ரொவகேஷன் வித் அண்ட் டு கோஸ் ராயட். நட்சத்திரக்குறி தனது தொடர்ச்சியான வசைபாடல்கள் மற்றும் தூண்டல் பேச்சுக்கள் மூலம் தனது ஆதரவாளர்களை கலவரத்திலும் தீவைப்பிலும் ஈடுபட தூண்டியதற்காக. பிரிவு 45 மற்றும் 61 குற்றத்திற்கு தூண்டுதல் மற்றும் கிரிமினல் சதி அபெட்மெண்ட் ஆஃப் ஆசன் மற்றும் கொன்ஸ்பிரசி. நட்சத்திரக்குறி மாநிலம் முழுவதும் முதலமைச்சரின் உருவப்பொம்மையை எரித்து தீவைப்பு சம்பவங்களை நடத்த தொண்டர்களை தூண்டியதற்கும் அதற்கு சதித்திட்டம் தீட்டியதற்கும். பிரிவு 190 சட்டவிரோத கும்பலின் குற்றத்திற்கு தலைவரே பொறுப்பு அன்லாஃபுல் அசெம்பிளி ஆஃபென்ஸ் லயபிலிட்டி. நட்சத்திரக்குறி தலைவரின் கைதுக்காகவே இக்குற்றம் செய்யப்படுவதால் தொண்டர்கள் செய்யும் ஒவ்வொரு தீவைப்பு மற்றும் பொதுச்சொத்து சேதத்திற்கும் தலைவரே சட்டப்பூர்வ முழு பொறுப்பாவார். சட்டரீதியான அடுத்தகட்ட நகர்வுகள் ஸ்ட்ராட்டஜிக் லீகல் அட்வான்டேஜ். குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை குண்டாஸ் ஆக்ட். தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக சாலை மறியல் தீவைப்பு உருவப்பொம்மை எரிப்பு மற்றும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் செயல்களில் தொண்டர்களை ஈடுபட வைப்பதால் அந்த முதன்மை நபரை பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர் பப்ளிக் டெசோட அஃபெண்டர் என வகைப்படுத்தி குண்டர் சட்டத்தின் கீழ் குண்டாஸ் ஆக்ட் ஓராண்டுக்கு பிணையில் வர முடியாதபடி தடுப்பு காவலில் வைக்க வலுவான காரணம் கிடைத்துள்ளது. பிணை மறுப்பு பேல் ரெஜெக்ஷன். நீதிமன்றத்தில் அவர் பிணை மனு தாக்கல் செய்யும் போது இவர் வெளியில் வந்தால் அல்லது இவரை பிணையில் விட்டால் மாநிலம் முழுவதும் தீவைப்பு சம்பவங்களும் வன்முறையும் அதிகரிக்கும் என்று காவல்துறை சார்பில் வாதிட்டு பிணையை முழுமையாக மறுக்க முடியும். இதுவரை நாம் விரிவாக ஆராய்ந்த 162 சட்டப்புள்ளிகளுக்கு அப்பால் அவர் பேசிய பேச்சுக்கள் வீடியோ பதிவுகள் நடத்திய போராட்டங்கள் மற்றும் பின்னணிச் சூழல்களை வைத்து இன்னும் சில முக்கியமான சக்திவாய்ந்த சட்டப்பிரிவுகளை இதில் சேர்க்க முடியும். குறிப்பாக டிஜிட்டல் ஊடகங்கள் பெண்கள் பாதுகாப்பு தேர்தல் விதிகள் மற்றும் அரசு செயல்பாடுகளை முடக்குதல் சார்ந்த இந்த முக்கிய பிரிவுகள் இதுவரை விடுபட்டுள்ளன. 1. பெண் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான ஆபாச பேச்சு மைசோஜினிஸ்டிக் மற்றும் ஜெண்டர் பேஸ்ட் அஃபென்ஸ். அவர் தனது பேச்சுக்களில் பெண் பிரதிநிதிகளை அல்லது அமைச்சர்களை தனிப்பட்ட முறையில் அவர்களின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் அல்லது அருவருப்பான சொற்களால் பேசியிருந்தால். DNS பிரிவு 79 பெண்ணின் கண்ணியத்தை கெடுக்கும் வகையில் பேசுதல் சைகை செய்தல் அன்சல்டிங் த மொடஸ்டி ஆஃப் ஏ வுமன். நட்சத்திரக்குறி பொதுமேடையில் பெண் மக்கள் பிரதிநிதிகளை பற்றி இழிவாக அல்லது ஆபாசமாக சித்தரித்து பேசியதற்காக. தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1998 டெரானியூட்டன் ப்ராபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் வுமன் ஆக்ட் செக்ஷன் 4. நட்சத்திரக்குறி எந்த ஒரு பெண்ணையும் பெண் அமைச்சர்கள் அதிகாரிகள் உட்பட வாய்மொழி மூலமாகவோ அல்லது டிஜிட்டல் ஊடகம் மூலமாகவோ துன்புறுத்துதல் வம்புகிழ்த்தல் அல்லது கண்ணியத்தை குறைத்தல் இது பிணையில் வர முடியாத கடுமையான பிரிவு. 2. டிஜிட்டல் ஊடகம் மற்றும் இணைய குற்றங்கள் சாய்ப மற்றும் டிஜிட்டல் மீடியா அஃபென்சஸ். அவர் பேசிய பேச்சுக்கள் யூடியூப் ஃபேஸ்புக் எக்ஸ் ட்விட்டர் மற்றும் வாட்ஸ்அப் வழியாக தொடர்ந்து பரப்பப்படுவதால். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 IT ஆக்ட் செக்ஷன் 67. நட்சத்திரக்குறி மின்னணு முறையில் டிஜிட்டல் மீடியா பொது அமைதியை குலைக்கும் பிறரை இழிவுபடுத்தும் அருவருப்பான கருத்துக்களை பதிவேற்றுதல் மற்றும் பரப்புதல். IT ஆக்ட் செக்ஷன் 66 பழைய பிரிவு சான்றிதழ் தவறான வழிகாட்டல் தடுத்தல். நட்சத்திரக்குறி தவறான தகவல்களை திட்டமிட்டு இணையம் வழியே பரப்பி மின்னணு சான்றுகள் மூலம் அரசாங்கத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல். 3. சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல்துறை உத்தரவை மீறுதல் டஃபைன்ஸ் ஆஃப் லா. DNS பிரிவு 221 அரசு ஊழியர் கடமையை செய்ய விடாமல் தடுத்தல் அப்ஸ்ட்ரக்ட் பப்ளிக் சர்வன்ட். நட்சத்திரக்குறி காவல்துறையினர் கூட்டத்தை கலைந்து போக சொன்ன பிறகும் மறியலில் ஈடுபட்டு அல்லது மேடையில் தொடர்ந்து அவதூறாக பேசி அதிகாரிகளின் கடமையை செய்ய விடாமல் தடுத்தல். DNS பிரிவு 121 அரசு ஊழியரை அச்சுறுத்துதல் கிரிமினல் இன்டிமிடேஷன் டு பப்ளிக் சர்வன்ட். நட்சத்திரக்குறி உன்னை பார்த்துக் கொள்கிறேன் ஆட்சி மாறியதும் நடவடிக்கை எடுப்பேன் என அரசு அதிகாரிகளையோ காவல்துறையினரையோ அச்சுறுத்தும் வகையில் பேசியிருந்தால். 4. தேர்தல் மற்றும் அரசியல் சட்ட விதிகள் எலெக்ஷன் மற்றும் ஸ்டாச்சுட்டரி வயலேஷன்ஸ். ஒருவேளை இந்த பேச்சுக்கள் தேர்தல் பிரச்சார களத்திலோ அல்லது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள போதோ பேசப்பட்டிருந்தால். DNS பிரிவு 171 தேர்தல் நேரத்தில் அவதூறு பரப்புதல் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் கனெக்ஷன் வித் ஆன் எலெக்ஷன். நட்சத்திரக்குறி மக்கள் பிரதிநிதிகளின் தனிப்பட்ட குணாதிசயங்கள் குறித்து பொய்யான தகவல்களை பரப்பி வாக்காளர்களை தவறாக வழிநடத்த முயலுதல். 5. குண்டர் சட்டத்திற்கான இறுதிப்போட்டு குண்டாஸ் ஆக்ட் மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி. தமிழ்நாடு தடுப்பு காவல் சட்டம் 1982 டெரானியூட்டன் ஆக்ட் 14 ஆஃப் 1982 குண்டாஸ் ஆக்ட். நட்சத்திரக்குறி தொடர் குற்றவாளி ஹபிடுவல் அஃபெண்டர். இவர் மீது ஏற்கனவே அவதூறு பொது அமைதிக்கு குந்தகம் தீவைப்பு தூண்டுதல் சாலை மறியல் போன்ற பல வழக்குகள் ஃபார்ஸ் தொடர்ந்து பதிவாகி இருப்பதை காட்டி பொது அமைதியை பராமரிப்பதற்கு தீவிர அச்சுறுத்தலாக இருக்கும் நபர் என குறிப்பிட்டு ஓராண்டுக்கு பிணையில் வர முடியாதபடி குண்டர் சட்டத்தில் குண்டாஸ் ஆக்ட் அடைக்க முழுமையான சட்ட ஆதாரம் தயார். சுருக்கம் சமரி ரோட்மாப். DNS பிரிவுகள் 1 முதல் 121 126 189 190 191 192 197 221 223 270 285 326 352 353 356 361. சிறப்பு சட்டங்கள் IT ஆக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் TNPPDL ஆக்ட் TN ப்ரோஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் வுமன் ஆக்ட் TN போலீஸ் ஆக்ட் நேஷனல் ஹைவேஸ் ஆக்ட். தடுப்பு நடவடிக்கை குண்டாஸ் ஆக்ட் TN ஆக்ட் 14 கீழ் 1982. இதுவரை தொகுக்கப்பட்டுள்ள 170 சட்டப்புள்ளிகளும் லீகல் மேப்பிங் நீதிமன்றத்தில் அவரது ஜாமீனை ரத்து செய்யவும் அவர் மீது வலுவான குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யவும் போதுமான கவசமாக இருக்கும்.